மசூதி வாசலில் பசியுடன் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் சில நிமிடங்களில் அவன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அவனுக்கே தெரியவில்லை. ஒரு மழை பெய்த மாலை நேரம் மசூதி வாசலில் ஆயான் என்ற சிறிய பையன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் காலை முதல் ஒன்றும் சாப்பிடவில்லை. மசூதிக்குள் மக்கள் மக்ரிப் தொழுகையில் இருந்தார்கள். தொழுகை முடிந்து அனைவரும் வெளியே வந்தார்கள். அப்போது இப்ராஹிம் என்ற வயதான மனிதர் அந்த பையனை கவனித்தார். மகனே, ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஆயான் மெதுவாக, என் அம்மா மிகவும் உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க பணம் இல்லை, அல்லாஹ் என் துஆவை கேட்பார் என்று நினைத்து இங்கே வந்தேன் என்றான். அதை கேட்ட இப்ராஹிம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் அந்த பையனுக்கு உணவும் வாங்கித் தந்தார். அவன் அம்மாவுக்கு மருந்தும் வாங்கித் தந்தார். பின்னர் அவர் சொன்னார், சில நேரங்களில் அல்லாஹ் மனிதர்களை பயன்படுத்தி துஆவுக்கு பதில் தருவார். பல ஆண்டுகள் கழித்து ஆயான் ஒரு மருத்துவராகி ஏழைகளுக்கு உதவ ஆரம்பித்தான். ஒரு நாள் ஒரு அந்நியர் என் துஆவுக்கு பதிலாக வந்தார். இன்று நான் மற்றவர்களுக்கு அந்த அந்நியராக இருக்க விரும்புகிறேன் என்று அவன் சிரித்தபடி சொல்வான். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல அழகான கதைகளுடன் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.